Azure SQL VM. So Azure SQL அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ Azure SQL ஓப்பன் பண்ணு. ஸோ Azure SQL சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வரும் பாரு. Azure SQL சர்வர் ஆன் Azure விர்ச்சுவல் மெஷின். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பீங்க Azure SQL டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணது டேட்டா பேஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது SQL சர்வர் ஆன் Azure விர்ச்சுவல் மெஷின். காட்டுதா ஆப்ஷனு? ஸோ அதில் ஷோ ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஷோ ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாரு சூஸ் எக்ஸாக்ட் ஓஎஸ் வெர்ஷன். ஸோ நமக்கு ஒரு ஓஎஸ்ஸே கிடைக்குது. எப்படின்னா விர்ச்சுவல் மெஷினும் SQL சர்வரும் சேர்த்து ஒரே ஓஎஸில் கிடைக்குது. ஸோ இங்கே செலக்ட் அண்ட் இமேஜ் ஆஃபர்னு இருக்கா? ஸோ அதில் போயிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரீ SQL சர்வர் லைசன்ஸ் SQL Server 2025 Enterprise Developer on Windows Server 2025. ஸோ அப்படின்னு இருக்கா? ஸோ 22 வெர்ஷன் இருக்குது. நம்ம லேட்டஸ்ட்டு 25 வெர்ஷனே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 20 வெர்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஹை அவைலபிலிட்டி இதை கொடுத்தீங்கன்னா இந்த ஆஃபர் போயிடும். ஸோ அதனால் நம்ம ஹை அவைலபிலிட்டி கொடுக்க தேவையில்ல, வெறும் நார்மல் வெர்ஷனே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது கிரியேட் விர்ச்சுவல் மெஷின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வருதா? ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா இப்போ அந்த பர்டிகுலர் 2025 வந்து சப்போர்ட் பண்ணல. நம்ம செலக்ட் பண்ண லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லையா? ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் சப்போர்ட் பண்ணலை. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், திரும்ப அந்த ஆப்ஷனுக்கே போயிட்டு நான் வெர்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். 2022 19. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் 2022. கிரியேட் விர்ச்சுவல் மெஷின் கொடுக்குறேன். இப்போ வரல இல்லையா யாராவது? ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போது புது அப்டேட் படி பார்த்தீங்கன்னா Windows 11 கிரியேட் பண்ண முடியாது ஃப்ரீயாக. அதே மாதிரி சர்வரில் 25 SQL சர்வர் 25 நமக்கு அக்சஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அக்சஸ் இல்லாத சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா எரர் தான் வரும் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே. ஓகேவா? ஸோ இப்போது ரெசோர்ஸ் குரூப்பில் நம்ம கடைசியாக யூஸ் பண்ண அதே ரெசோர்ஸ் குரூப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது விர்ச்சுவல் மெஷினுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஒரு நேம் கொடுத்தாச்சு. இப்போது ரீஜியன் சென்ட்ரல் இந்தியா செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்கமெண்டரில் அது இருக்கான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்தா இன்எலிஜிபிள் நிறையா இருக்குது. அதில் எலிஜிபிளில் ரெக்கமெண்டரில் இருக்கிறதுல மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இன்எலிஜிபிளில் உள்ளதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆகாது. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் இந்தியா எலிஜிபிள் தான் இருக்குது. ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து அவைலபிலிட்டி ஆப்ஷன் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் நம்ம அங்கே இனிஷியலாக செலக்ட் பண்ண இமேஜ் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், சைஸு. ஸோ சைஸில் ரெக்கமெண்டரில் எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். எதாவது இருக்கா ரெக்கமெண்டரில்? காட்டுதா ரெக்கமெண்டரில்? ஸோ காட்டல அப்படின்னா 2 core 4 core எதாவது இருந்துன்னா அதில் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு சைஸ் செலக்ட் ஆகிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது விர்ச்சுவல் மெஷினுக்கான யூசர் நேம். ஸோ இப்போ பாஸ்வேர்டை செட் பண்ணுங்க.
ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டை செட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது செலக்டட் போர்ட்டில் ஆர்டிபி மட்டும் போதும். ஸோ ஆர்டிபி மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், வேறு எந்த போர்ட்டும் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது டிஸ்க்கு. ஸோ டிஸ்கில் நம்ம எதுவும் மாற்ற தேவையில்ல, டிஃபால்ட் கான்ஃபிகரேஷனை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். நெட்வொர்க்கிங்லேயும் நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, அவங்க கொடுக்குற நெட்வொர்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெலிட் பப்ளிக் ஐபியை மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுமாதிரி மேனேஜ்மெண்ட்லேயும் நான் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல, மானிட்டரிங்லேயும் பண்ண போகிறதில்ல. ஸோ டிசேபிள் மட்டும் பண்ணிக்கிறேன். ரெக்கமெண்டடில் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணும், இதுவும் கொடுக்கலாம். ஸோ நான் ரெக்கமெண்டடே கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம ரெக்கமெண்டட் கொடுக்கல, ஸோ இதில் ரெக்கமெண்டட் கொடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அட்வான்ஸ்டு SQL சர்வர் செட்டிங். ஸோ இங்கே மட்டும் நம்ம கொஞ்சம் கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஸ்டெப்பை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெப்பு இங்கே இருக்கும். இங்கே நமக்கு இது இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. SQL கனெக்டிவிட்டி ப்ரைவேட்டில் இருக்கா? ஓகேவா? இது ப்ரைவேட்டில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் ப்ரைவேட் செலக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ஸோ நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டு தான் இருக்கணும். ஸோ ப்ரைவேட்டில் இருக்கட்டும். போர்ட் நம்பர் 1433. ஸோ SQL அத்தன்டிகேஷன். ஸோ அத்தன்டிகேஷன் வேணுமா? ஸோ நீங்கள் அதை லாகின் பண்ணுறதுக்கு அத்தன்டிகேஷன் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பிசிக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே தான் இந்த SQL ஓப்பன் ஆக போகுது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம், நான் கொடுக்க போகிறதில்ல. ஸோ டிசேபிளே வச்சுக்கிறேன். எனக்கு கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நான் ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட், வேறு எதுவும் நான் கொடுக்க போகிறதில்ல. நான் ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ டேக் கொடுத்துக்கலாம். டேக் கொடுத்துட்டு ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். ஸோ வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு, நான் கிரியேட் கொடுக்குறேன். இதோட முடிஞ்சுப்பா, இதுக்கு மேலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ நமக்கு டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே டேட்டா பேஸ் SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணியே இருக்கும். இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். உள்ள போயிட்டு அது லிங்க் கொடுத்துருப்பாங்க, லிங்கை வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். எப்பவும் போல் நம்ம பிசியை கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ண வேண்டியதான், விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ RDB ஃபைல் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதை லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் சர்வர் 2022க்குள்ளே
எஸ்கியூஎல் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும், இல்லை அதுக்கான லிங்க் இருக்கும், நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் சர்வர் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ சர்வர் லிங்காவது இருக்கணும். ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் 2022 இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எந்த லிங்க்குள்ளே போய் பண்ணணுங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அடுத்தது நான் டூலுக்கு போகிறேன். ஸோ டூலில் போனீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் பண்ணியே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண அந்த சர்வரை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரிஜினல் 2022 எஸ்கியூஎல் சர்வர் உனக்கு இன்ஸ்டால் ஆகியே உள்ளே இருக்குது. இப்போ அதுதான் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை குறையுது. இப்போ விர்ச்சுவல் மெஷின் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும், சர்வர் அதுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்கு. நீங்கள் போய் டேட்டா ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? 2 சர்வீஸ் ஒரே ஒரு அக்கௌண்ட் கிரியேஷன்லேயே கிடைக்கிது உனக்கு. ஸோ லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எஸ்கியூஎல் சர்வர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வர் நேம் மட்டும் இங்கே நம்ம கொடுத்தா போதும். ஸோ சர்வர் நேம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், யூசர் நேம். ஸோ யூசர் நேம் தான் சர்வர் நேமாக இருக்கும். நான் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ கனெக்ட் கொடுத்தோன்னே எனக்கு இப்போது சர்வர் ஓப்பன் ஆகிடும், எஸ்கியூஎல் சர்வர். ஸோ இப்போ எனக்கு சர்வர் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் கொரியை ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நியூ கொரியில் போயிட்டு ஸோ நான் கிரியேட் டேட்டா பேஸ், CSEBS. ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரிஜினல் டேட்டா பேஸ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உள்ளே ஒரு விர்ச்சுவல் மெஷினை கிரியேட் பண்ணுறது மூலயமா நமக்கு அதுவும் சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் கொரியை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ யூஸ் CSEBS அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? ஸோ ஒரு விர்ச்சுவல் மெஷின் தான் கிரியேட் பண்ணோம், அதிலே நமக்கு எஸ்கியூஎல் சர்வரும் இன்ஸ்டால் ஆகியே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம இதில் பார்க்க வந்தது. ஸோ வேணுன்னா நீங்கள் கொரியை டைப் பண்ணி அவுட்புட்டை பார்த்துங்க.